ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 45 உபவாச நாட்கள் இதிலே நாம் 2ஆம் நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். நேற்றைய தினத்திலே அதிகாலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேற்றைய தினம் முழுவதும் ஆண்டவரே சமாதானத்தோடு நடத்தினீரப்பா. உமக்கு கோடான கொடி நன்றி தகப்பனே. சுகத்தோடும் பலத்தோடும் காத்த தேவனுக்கு கோடான கொடி நன்றி. இந்த உபவாச நாட்களிலே கர்த்தாவே மண்டையிலே இன்னும் கிட்டி நெருங்க, உம்மை ஆண்டவரை இன்னும் நல்ல அறிந்து கொள்ள ஆண்டவரே உம்முடைய வல்லமையும் அன்பையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ள, சத்தியத்தை தியானிக்க ஸ்தோத்திரம், சத்தியத்தினாலே விடுதலையை சுதந்திரிக்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு இந்த 2ஆம் நாளிலும் கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. இப்பொழுதும் பிரியமானவர்களே, கர்த்தரை உயர்த்தும் வண்ணமாக நாம் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. பின்பு கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். முடிவிலே நாம் ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக கர்த்தாவே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். லேவியராகவும் 26:12 படி ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எரேமியா 15:20 படி கர்த்தாவே தொடர்ந்து ஆண்டவரே வழி நடத்துங்க ராஜா. அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஏசாயா 65:24. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன் அப்பா. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். ஏசாயா 30:15. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை. 2 கொரிந்தியர் 1:20. ஆமேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. 1 பேதுரு 5:10. ஆமேன். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 2:18. ஆமேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று சங்கீதம் 46:5க்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். நீதிமொழிகள் 1:33க்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஏசாயா 32:18க்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஆமாண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உருவாக்கினீரப்பா. சத்துரு ஒரு நாளும் எங்களை தொட முடியாத தகப்பனே. 1 யோவான் 5:18க்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13 படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று யோவான் 8:36 படி குமாரனாகிய கிறிஸ்து தாமே எல்லாவித உபத்திரவத்திலிருந்தும் எங்களை விடுதலையாக்கி ரட்சிக்க வல்லவராயிருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்ற சங்கீதம் 128:6 படி எங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா எங்களோடு இருங்க. இந்த ஆண்டவரே இந்த ஜெப வேளையில் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் வல்லமையாய் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம்.
பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே எவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ ஆரூபியே எவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே பாவினீச பாவினானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை திறப்போம், அவருக்கு காண்பிப்போம். எல்லா அலங்கோலங்களையும் வலி வேதனை காயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கட்டும். மனுஷன் முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை திறந்து வைப்போம். அவர் வந்து நம்முடைய காயங்களை குணமாக்குவார். ஹல்லேலூயா. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நமக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் அவர் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய காயப்பட்ட தழும்பு, அந்த தழும்பை கொண்டு நம்முடைய காயங்களை எல்லாம் கர்த்தர் ஆற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த பாடல் பலன் கொடுப்பவரால் எல்லாவற்றையுமே செய்வேன். அறிக்கை செய்வோமா? பாடல் வழியாய் நாம் அறிக்கை செய்வோம். பலன் கொடுப்பவரால் பலன் கொடுப்பவரால் பலன் கொடுப்பவரால் எல்லாவற்றையுமே செய்வேன். ரட்சிப்பு தருபவரால் ரட்சிப்பு தருபவரால் ரட்சிப்பு தருபவரால் எல்லாவற்றையுமே செய்வேன். கிருபையளிப்பவரால் 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 எல்லாவற்றையுமே செய்வேன். சுகம் தருபவரால் சுகம் தருபவரால் சுகம் தருபவரால் எல்லாவற்றையுமே செய்வேன். அறிக்கை செய்வோம் மனதார. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுப்பவரால் ஜெயம் கொடுப்பவரால் ஜெயம் கொடுப்பவரால் எல்லாவற்றையுமே செய்வேன். நம்ம அறிக்கை செஞ்சுருக்கோம். நிச்சயமாக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு ஞானமும் உணர்வும் பலனும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வாக்கு தத்தத்தை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. அடுத்த பாடல். உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன் நான்.
என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் ஏசையா உம்மை மறவேன் நான். நம்ம மறக்கவே இல்லை இல்லையா? அன்போடு நம்ம பாடுவோம். நம்முடைய அன்பையும் அவர் எப்படி அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறாரோ, நாம் தேவன் பேரில் வைத்திருக்கிற அன்பையும் நாம் அவருக்கு அப்பப்போ தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கும் மேலையா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கும் மேலையா. 1000 10,000 அதற்கும் மேலையா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான். என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் ஏசையா உம்மை மறவேன் நான். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. கண்மலையும் மீட்பரும் நீதானையா. கண்மலையும் மீட்பரும் நீதானையா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான். என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் ஏசையா உம்மை மறவேன் நான். இப்படி தான் பாடல் வழியாக தேவனோடு பேசிக்கிட்டே இருக்கணும், துதி செலுத்திக்கிட்டே இருக்கணும். துதி துதி துதி. அவரை துதிக்க 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 என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே கிடைக்கிற நேரம்லாம் தேவனுக்கு துதி செலுத்திக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா. இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஷபரப ரப 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 ரபா ஓரி பரி கரபரதல பரதிலி யாரதிலி கரதரபா ஓ ஷபரதல பக்க பரபரபரபா. உம்முடைய ஆவியை ஆண்டவரே மழை போல ஊற்றுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் சங்கீதத்தில் ஒரு அதிகாரத்தை நம்ம வாசிப்போம். வேதத்தை முக்கியத்துவப்படுத்தி தான் இந்த உபவாசமே. அதனால் நீங்களும்
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடியே வார்த்தையை அதிகமாய் உட்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதிகாரம் என்னன்னா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் 30வது சங்கீதம் வாசிக்கலாமா? நான் வாசிக்கிறேன், நீங்களும் பைபிளை கையில் வச்சுட்டு என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசிங்க. சங்கீதம் 30. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் எவ்வளோ நல்லவர் இல்லையா? அந்த தேவனை, அவருடைய வார்த்தைகளை நம்ம சரியாக புரிந்து கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாவற்றையும் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஏன்னா நம்ம அநேக வேளையில் நம்ம நிறைய காரியங்களை ஜெயிக்க முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வல்லமையை, அவரால் எந்த மட்டும் நமக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தெளிவான வெளிச்சம் இல்லாமையினால தான் நம்ம அதை செய்ய முடியல, ஜெயிக்க முடியல. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, வேதம் வாசிக்கணும், அதிகமாய் வேதத்தை வாசிக்கணும். வாசிக்க அதாவது வார்த்தை உள்ளே போக 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 என்னாகும், நமக்குள்ளே இருக்க இருளெல்லாம் மறைந்து போகும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நீங்கள் நல்ல ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க, துதித்து பாடுங்க, ஸ்தோத்திர பலி செலுத்துங்க, வேதத்தை வாசிங்க. வேதத்தை மட்டும் வாசிக்காமல் விட்டாதீங்க. ஏன்னா அதாவது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது கர்த்தருக்கு. அதாவது பிரசங்கத்தை கேட்காம, பைபிள் வாசிக்காமல் வெறும் ஜெபம் மட்டும் நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு சொல்கிறாரு. ஆகவே நாம் சத்தியத்தை நேசிப்போம், அதிகமாய் வாசிப்போம். விடுதலையும் நமக்கு மிகப்பெரிய விடுதலையாய் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆண்டவரே சிலுவை பாடுகளினாலும், ஆண்டவரே உம்முடைய முள்முடியினாலும், உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த இரத்தத்தினாலும் எங்களுடைய எல்லா சாபத்திலிருந்தும் எங்களை விடுவிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிற வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே அப்படியே உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானாரே. அந்த தேவனுடைய அன்பை நோக்கி பார்ப்போம், அந்த சிலுவையை பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே நீர் பூமிக்கு வந்தீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால் பிசாசின்
பிடியிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிசாசின் கிரியைகளை ஆண்டவரே எங்கள் வாழ்விலிருந்து நிச்சயமாய் அழித்து போடுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். 1 யோவான் 3:8 ஆண்டவரே எல்லா பிசாசின் கிரியைகளையும் எங்களுடைய வாழ்விலிருந்து கர்த்தர் நிரந்தரமாய் நீக்கி போட போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இருளின் அதிகாரத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களை மீட்டு கொண்டீரே ஸ்தோத்திரம். பிசாசுக்கும் எங்கள் வாழ்வுக்கும் ஆண்டவரே எந்த சம்பந்தமும் இல்லை. கொலோசியர் 1:13 ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் ஜெயிக்க வைத்தீரே, பிசாசை ஜெயிக்க வைத்தீரே, காலின் கீழே நசுக்கி போட வைத்தீரே. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 கர்த்தாவே எங்களை ஆசீர்வதித்தீரே, அதற்காக நன்றி. உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள்ளே இருக்கிற நீர் மிகவும் பெரியவர் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் யுத்தம் செய்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எதை குறித்தும் கலங்கவோ திகைக்கவோ மாட்டோம் ஆண்டவரே. நீர் இருளிலே பிரகாசிக்கிற ஒளியாக எங்கள் வாழ்வின் எல்லா எல்லைகளிலும் சுடர் விட்டு கொண்டிருக்கிறீரே அப்பா. இருளின் அந்தகார கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுடைய கணவர்கள், பிள்ளைகள், மனைவி எல்லாருடைய எல்லையிலும் ஆண்டவரே அந்த இருளை நீர் அகற்றி விட்டதற்காக கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தாமே எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு ஆண்டவரே அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களையும் வெற்றி சிறக்க பண்ணி கொண்டிருக்கிறீரே. உம்முடைய மட்டில்லாத அன்புக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வை, குடும்பத்தை ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு ஆண்டவரே ஒருவருக்கே நாங்கள் துதி கனம் மகிமை செலுத்தும்படியாய் ஆண்டவரே எங்களை வேறு பிரித்ததற்காக கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கைகளை போருக்கும் எங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற எங்கள் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறீரே கர்த்தாவே. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த 2ஆம் நாளிலும் ஆண்டவரே உம்முடைய அன்பை எங்கள் மேலே ஊற்றினீரே ராஜா. ஆண்டவரே இந்த 2ஆம் நாளில் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய அன்பு, இரக்கம், தயவு ஆண்டவரே பாதுகாவல் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவரே மிகப்பெரிய அசைவை கர்த்தர் ஏற்படுத்த போவதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. உம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தை அதிகமாய் தேடவும் ஆண்டவரே அதிகமாய் வாசித்து விடுதலையை ஆண்டவரை சுதந்திரித்து கொள்ளவும் ஆண்டவரே அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பெரியமானவர்களே, நாளை தினத்தில் சந்திப்போம். இன்று முதல் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் வழிகளிலெல்லாம் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார். காட் பிளஸ் யூ.